சர்வீஸில் நடந்து முடிஞ்சது. இந்த ஆப்பலி எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின், அது போக உங்களுக்கு லாஸ்ட்டாக 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு 3 டைப்பில் கேட்பாங்க. அதாவது பாட்னியில் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கேட்டு 1, கெமிஸ்ட்ரிலேருந்து 2 கேட்டு 1, பயாலஜிலேருந்து 2 கேட்டு 1. இந்த 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே படித்தா போதுமா அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தம் 28 கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாடு முழுக்க வரும். அதனால் நம்ம ஒரிஜினலையே அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கானது கிடையாது. நான் எல்லாமே செலக்டட் கொஸ்டின்ஸ் தான். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின், 4 மார்க் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு எக்ஸாம், நாளை மறுநாள் எக்ஸாம் சொல்லும்போது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் 100% படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 12 ஒன் வேர்டு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த 2 மார்க் கொஸ்டின்லையும் உங்களுக்கு 3 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த பொறுத்துக, நிரப்புக, சரியா தவறா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்பாங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எந்தெந்த கேள்விகள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா நிலையான அலகு முறையின் தேவை என்ன, சீரான இயக்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன, மின்விசை கோடுகள் என்றால் என்ன, ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு ஒளி செல்லும் போது ஏன் ஒளிவிலகல் ஏற்படுகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலப்படம் என்றால் என்ன, சில்லு என்றால் என்ன, இது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. அடுத்து பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. ஒருபடித்தான கரைசல் பலபடித்தான கரைசலிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துகிறது, அந்த வேறுபடுத்துகிற கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருவாழ்விகள் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகள் குறித்து விளக்குக. நீராவி போக்கின் வகைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் 7 மார்க்காக கேட்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை தான் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டு தான் உங்களுக்கு இந்த 7 மார்க்கில் கேட்பாங்க. அப்படிங்கிறனால நெப்ரானின் அமைப்பினை விளக்குக 35ல் 2ஆவது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுமாதிரி வெட்டுப்பற்கள் மற்றும் கோரைப்பற்கள் வேறுபாடு ஒன்று உங்களுக்கு இதில் கேட்பாங்க, இல்லைன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க, அதையும் தரவு பண்ணிக்கோங்க. 34ல் நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன, உதாரணம் கொடு. அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனையை கூறுக. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி மின் மாற்றியின் இரு வகைகளை விளக்கவும், மின் மோட்டாரின் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க்கில் 4 மார்க்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை இது பத்தாது, எனக்கு அடிஷ்னலாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.